பேய் பார்த்த மாதிரி நிற்கிறேன். பட் ஒரு ஹேண்ட்ஸம் பேய் தானே இது. ரிலாக்ஸ். நான் போய் பார்த்துட்டு தான் வரேன். இதே ஃப்ளோரில் உன்னோட வார்டனோட ரூம் நம்பர் கூட எனக்கு சொல்லியிருக்கிற. எப்படிலாம் பார்த்தெல்லாம் கேட்காத. வெளியே வந்து நான் ஒரு உத்தேசமாக ஒரு கணக்கு போட்டு 2 பக்கமும் ப்ராபபிலிட்டி பார்த்து இந்த கடைசியிலேருந்து என்னாலும் சரி அந்த கடைசியில் இருந்தாலும் சரி இந்த நம்பர் இந்த ஜன்னலில் வருதா அப்படின்னு பார்த்தா அந்த ஜன்னல் லைட் எரியுதா இல்லையாங்கலாம் கன்ஃபார்ம் பண்ணி அண்ட் யூ நோ வாட், எப்படி இது மாதிரி ஏரியா வந்து நினைக்கிற நிஞ்சா, பிகாஸ் ஐம் சீக்ரெட் நிஞ்சா. கிரவுண்ட் ஃப்ளோரில் உனக்கு ரூமே கிடைக்கலையா? ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் உனக்கு ரூம் வேணுமா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உன்னோட இந்த பாய் ஃப்ரெண்டை ஜன்னலை முழுசாக திறந்து உள்ள விடுவியா மாட்டியா? நல்ல வரவேற்பு. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு. இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்குது. இதுதானே உன் பெட்டு? இது அந்த போர்வை எடு. நல்லா இருக்கு, வாசமாக இருக்கு. உன்னோட தான் தெரியும், சும்மா என்ன வம்பளுக்காத. வெயிட், அதானே உன்னோட கம்ஃபி டெடி அதாவது இருக்குது. இன்னும் அவன் கூட தான் தூங்கிட்டு இருக்கியா நீ? எனக்கு ஒரே ஜே ஆகுது. யா அவங்க 2 பேரும் இது யார் எக்ஸ்ட்ராவா? ஒரு ரூமில் 3 பேர் தானே, ஐ மீன் 2 பேர் தானே சொல்லுவேன். இது என்ன 3 பேர் படுத்துருக்காங்க? ஓ, பேசிகிட்டே இருந்துட்டு அப்படிங்க தூக்கிட்டாங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் வார்டன் கேட்க மாட்டாங்களா? ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் கிடையாதா உங்கள் ஹாஸ்டலில்? என்னங்க இது, ஒரு ரூமில் 4-5 பேர் இருக்கலாம் போல் அப்போ. ஆனால் ரூம் மட்டும் அலாட் பண்ணுறப்போ ஒரு ரூமுக்கு 3 பேர் தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியலைங்க. பை த வே, நீ சொன்னியா உன் ரூம்மேட்ஸ்க்கெலாம் நான் வருவேன்னு? ஐ மீன் உன்னோட பாய் ஃப்ரெண்ட். ஓ, உனக்கே தெரியாதுல்ல நான் வருவேன்னு. பட் வாட் இஃப் தி வேக்கப்? யாரா அந்த மிஸ்ட்ரி மேன் நம்ம ரூம்குள்ளே நின்றுட்டுருக்குறான், அதுவும் இந்த ராத்திரியில் அப்படின்னு? எழுப்பிடவா? போய் எழுப்பிடவா? எழுப்பவா? 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 என்ன, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, நீ தள்ளி விடாத உன் பெட்டை விட்டு. ரொம்ப பண்ணினா சத்தமாக பேசிடுவேன். உன் பெட்டை விட்டு என்ன புஷ் பண்ணாத. உன்னை பார்க்குறதுக்காண்டி எவ்வளோ கேட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? சரி, இது என்ன நோட் புக்? கலர் கலராக வச்சுருக்க பாரு நோட் புக்லாம். பா, சரி. ஆனால் கார்ட்டூன் டி நீ சத்தியமா எல்லாம் அதுலேயும் கலர். சரி, இந்த கலர் புக் எடுக்கலாம் இரு. வாட், பிடுங்காதா? இதில் என்ன பேர் போட்டிருக்கு? டெய்லி மூட் ட்ராக்கரா? சரி பார்ப்போம். பார்ப்போம் விடு, நான் தானே பார்க்குறேன். இருடி. ஓகே, இன்றைக்கி என்ன டேட்டு? இந்த பேஜ். ஓகே. Tired but wish someone would cuddle me to sleep. வாவ், உனக்கு யூனிவர்ஸ் டெலிவர் பண்ணிடுச்சா இன்னைக்கு? நான் தான், வேறு யார்? ஆல்சோ டோன்ட் ஆக்ட் லைக் யூ டென்ட் வாண்ட் மீ ஹியர். You have been dropping hints ஒவ்வொரு நாளுமே. I miss you, ஹாஸ்டல் போராக இருக்குது, wish you could teleport, blah 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 blah. மெசேஜில் சொல்கிறது, ஃபோன் பேசுகிறப்போ ஒரு வாட்டி சொல்கிறது. வைக்கப்படுறியா? இப்போ தான் வந்துட்டேன்ல, அதான் டெலிபோர்ட் மோடில் வந்துட்டேன். பாய் ஃப்ரெண்ட் ஆக்டிவேட்டட். நீ சத்தமாக சிரிக்காத, என்னையே சத்தமாக பேசான்னு சொல்லிட்டு நீ இப்படி சிரிக்கிற? உன்னோட மொத்த ஃப்ளோருக்கு தெரியணுமா உன் பாய் ஃப்ரெண்டும் ஒரு ரூமுக்கு வந்திருக்கேன்னு? அது சரி, இப்போ பேசிகிட்டே இருந்தப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கையை நான் பிடிச்சி பார்த்தேன். இவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ஏண்டி சொல்லு.
பதட்டமாக இருக்கியா, இல்லை ரொம்ப உற்சாகமாக இருக்கியா? கமான், இதை விட நீ பயங்கரமாக வந்த நீ நெருக்கமாக இறுக்கி கட்டி பிடிச்சிருக்க. இப்போ என்னாச்சு? யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் சீக்கிரமாக போயிடுவேன். ஓகே, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நான் வெளியே கிளம்பிடுவேன். பட் இப்போ ஐம் ஆல் உனக்கு தான். அவர் எப்படி சொல்லலாமா, நீ எல்லாமே எனக்கு தான். எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. பிடிக்கலாம்ல கட்டி? இவ்வளோ சில்லுன்னு இருக்கும் கையை. You know what? I missed the most. இது உன்னோட கண்கள் இந்த சாஃப்ட் லைட்டில், the way your voice drops when you whisper me. Even when I joke around, your presence, that makes everything அப்படியே அமைதியா. இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு செம வியர்டாக இருக்கும். இது எனக்கு வீடு மாதிரி ஃபீல் ஆகுது. ஈவன் தோ இட் இஸ் என்னோடய இடம் கிடையாது. ஈவன் உன்னோட இடமும் லைக் டிப்பிக்கலி உன்னோட இடம் கிடையாது. பட் ஃபார் அ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர், ரைட்? அப்படி இருக்கிறப்போ மறந்தே போயிட்ட பாரு. I brought you something. இந்தா ஸ்க்ரன்ச்சீஸ். நீ தான் எல்லாத்தையும் கலர் கலராக போட்டு திருவியே. உனக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன், உன்னை பார்க்குறப்ப கொடுக்கணுன்னு. எப்போ வாங்கினேண்ணா? போன மாதம் உங்ககிட்ட உன் ஹேர் பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல, நீ என்னடி பார்த்துக்கவே மாட்டேங்கிற, நீ கூட போகலாம், நீ உன் ஹாஸ்டல் தண்ணி சுமாராக இருக்குது, நிறையா கொட்டுது அதில் அப்படின்னு. அது போக உன்னோட பில்லோ கவர்லாம் ஏதோ வந்துட்டு என்னமோ சாட்டியானா என்னமோ ஒரு பேர் சொன்னேன், அந்த கவரை போட்டுலாம் தூங்கிட்டு இருக்கிறேன். இது வந்து பல வலுவலுன்னு இருக்கு. பேண்டும் நீ போடுறேன்னு சொன்னேன், அப்போ தான் காமிச்சு இந்த மாதிரி மாடல்லேன்ட்டா. இந்த பாரு, அதுதான் அது கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. இது பார்த்தேன், பொம்மையெல்லாம் போட்டுருந்துச்சு. சரி வாங்குவோம், ஏன் 1 2 வாங்கலாம், 3 சேர்த்து வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக உன் கையில் இதை நான் கொடுக்குற ஒரு தருணம் நடந்துருச்சு. எது கொடுக்குறேன்னு தெரியும்ல, பத்திரமா பார்த்துக்கோ. நல்லா நிறையா வளரணும், சரியா? அட்லீஸ்ட் கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் போட்டுக்க. ரப்பர் பேண்ட்லாம் போட்டுட்டு சுற்றாத, அது போட்டால் தான் ரொம்ப டைட் ஆகுது. உனக்கு தலைவலிலாம் வரதில்ல சொன்னேன்ல. என்னடி திடீர்னு ஃப்ரோசன் ஆன மாதிரி உட்காந்து என்ன பார்த்துட்ருக்க? உன்னை கேர் பண்ணால் உன்னை சுற்றி என்ன நடக்குது, உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் சேர்த்து தான் கேர் பண்ணுவாங்க. அதுதான் பாய் ஃப்ரெண்டு. ஓ வாங்க. இப்போ என்ன எப்படி இருக்கமா பிடிச்சிருக்கல்ல என்னையா? அதே மாதிரி இந்த ஸ்க்ரன்ச்சீஸையும் ஃபார் என்னை மாதிரி பத்திரமா வச்சுக்கோ. வச்சுக்க மாட்டியா? ஓய் அழாத, கண்ணத்தோட. இப்போ நார்மல் ஆகிடுச்சா? கையெல்லாம் கொஞ்சம் சில்னஸ் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மிஸ்ட் யூ ஆக்சுவலி. ஆமாம், இப்போ நம்ம மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? யாராச்சும் பார்த்துட்டாங்க, ஒரு வேளை இந்த சமயம் உன்னோட வார்டன் எழுந்திரிச்சு சூசு போகிறதுக்கு கிளம்பி நடந்து போகிறாங்க, இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி, அப்போது ஒரு திடீர்னு தோணுது உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நடுவத்தில் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வேளை அப்போது அது உங்களுக்கு தான் என் கதவுலாம் சாத்தவே முடியாதுல்ல. அதுவும் ஒரு ரூமில் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அப்புறம் என்ன டமால்னு இப்போ திறந்துட்டாங்கன்னா இட்ஸ் குவைட் ஆபத்தான விஷயந்தான். நான் இங்கே இருக்கிறது ஒரு ரூமில்
இந்த இடத்துல. பட் ஐ never felt safer. நல்லாயிருக்கு. அவன் கைகள் ரெண்டும் என் முதுகு மேலே அப்படியே பின்னி அழகாக ஒரு கட்டி பிடிச்ச மாதிரி என் தோலை உன் தலையை சாய்ச்சிக்கிட்டு உன் கண்ணியை வாயை பார்த்துட்ருக்கு. வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஏண்டி உனக்கு கேட்டுட்ருக்கியா என்னோட ஹார்ட் பீட்டை காதை வச்சு? என்ன எழுதியிருந்த உன்னோட மூட் ட்ராக்கல்ல? What was that? Come again? Come again. Where was that? எனக்குலாம் அவ்வளோலாம் மெமரி பவர் கிடையாதுடி. இதுடி டயர்டு பட் விஷ் சம்மன் அன்பா என்னை அரவணைச்சு தூங்க வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தூங்க வைக்கலாமா அன்றைக்கி ஒன்றையா? டோன்ட் வரி, ஐ வில் லீவ் early. இதே ஜன்னல் வழியாக நான் தப்பிச்சு போயிடுறேன், ஓகேவா? ஒன்றும் பயப்படாது. பட் சொல்லியே ஆகணும், இங்கே இருக்கிறது எனக்கும் சரி உனக்கும் சரி ஆபத்து தான். ஆனால் ஐ never felt ஒரு மாதிரி இது சேஃபராக இருக்குது. உன்னோட இடத்துல, உன் கையில் நான், உன்னோட இந்த கட்டில், உன்னோட உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு பெருசாகவே தெரியல இந்த நேரத்தில். யா எக்ஸாக்ட்லி. வார்டன் இப்போ கிக்கின் பண்ணால் கூட ஐ பி லைக், இந்த இரவு முடியக்கூடாது. You make me feel like I belong somewhere, not because it's allowed, சரியா, but because அது நீ, it's you. எனக்கு காரணமே தேவையில்லை ஒன்று காதல் செய்கிறதுக்கு, சரியா? I just need some stolen moments, especially these kind of stolen moments, பரபரப்பா படப்படன்னு, to remind me why I can't, like ever let you go. I mean, let go. Exactly. அப்போ போனால் நான் தடுமாறுறேன் இங்கிலீஷில். பட் நான் சொல்லுவது உனக்கு புரிஞ்சிச்சுல. கண்ணு கூட சிரிக்குதேடி உனக்கு. அழகாக பார்க்குறடி, இவ்வளோ க்ளோஸ்அப்பில் உன் கண்ணை நான் பார்த்ததே இல்லைடி. அதான் சொல்கிறேன்ல, இஃப் ஐ ஃபால் அஸ்லீப் உன் பக்கத்தில் அப்படியே விடியறதுக்கு முன்னாடி நான் அப்படியே மறைஞ்சு போனாலும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. Don't forget how tightly I held you இன்னைக்கு, and how much I wanted to stay.